இந்தியாவின் தொழில்நுட்ப உலகில் இன்று பேசப்படுவது ஒரே பெயர். கேரளாவைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் ஜான் அஜு பள்ளியில் படிக்கும் வயதிலேயே உலகையே ஆச்சரியப்படுத்தும் விதமாக தனது சொந்த ஏஐ நிறுவனம் ARM டெக்னாலஜிஸை துவங்கி நடத்தி வருகிறார். அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே 10க்கும் மேற்பட்ட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கருவிகளை உருவாக்கிவிட்டார். அவரது கனவுகளுக்கு ஆதரவாக தனது தந்தையையே தன் ஸ்டார்ட் அப்பில் வேலைக்கு அமர்த்தி இருப்பது இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமளிக்கும் செய்தியாக மாறியுள்ளது. சமீபத்தில் கோவையில் நடந்த இந்தியா டுடே கான்கேவ் சவுத் 2025 மேடையில் இந்தியா எதிர்காலத்தில் உலகை வழிநடத்தும் விதம், புதுமையின் சக்தி மற்றும் ஏஐயின் பங்கு பற்றி தன் பார்வையை அவர் பகிர்ந்திருந்தார். அவரது உரையை கேட்டவர்கள் இளம் வயதிலிருந்தே எவ்வளவு தெளிவான சிந்தனை கொண்டிருக்கிறார் என்பதை கண்டு வியந்தனர். ராகுலின் முயற்சிகள் வெறும் கருவிகளை உருவாக்குவது மட்டுமல்ல, யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்கள் வழியாக கடினமாக தோன்றும் ஏஐ விஷயங்களை எளிமையாக்கி மக்களுக்கு புரிய வைக்கும் பணியையும் தொடர்ந்து செய்து வருகிறார். மேலும் கேரளா மற்றும் துபாய் அரசுடன் இணைந்து ப்ராஜெக்ட் ஜஸ்ட் ஈஸி என்ற திட்டத்தில் பணியாற்றி வருகிறார். இந்த திட்டத்தின் நோக்கம் ஊழலை அகற்றி மக்கள் தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்க உதவும் ஏஐ பாட்ஸை உருவாக்குவது. ஆச்சரியம் என்னவென்றால், ராகுல் 6 வயதிலிருந்தே ஏஐ உலகில் அடியெடுத்து வைத்தவர். அப்போது அவர் உருவாக்கியது விபோட் எனப்படும் கல்வி உதவி ஏஐ. இன்று அந்த பயணமே அவரை தனது ஏஐ குளோன் உருவாக்கும் அளவுக்கு கொண்டு சென்றுள்ளது. அவரது சிந்தனை எளிது. ஏஐ என்பது மனிதர்களுக்கு எதிரான ஆயுதம் அல்ல, மாறாக மனித வாழ்க்கையை எளிதாக்கும் கருவிதான். அவரது செய்தி இளைஞர்களுக்கு இன்னும் பெரிய ஊக்கமாக இருக்கிறது. மதிப்பெண்கள், பட்டங்கள் மட்டும் போதாது, உண்மையான வளர்ச்சி அனுபவத்திலிருந்தும் கற்றலிலிருந்தும் செயலிலிருந்தும் தான் கிடைக்கும் என்று அவர் வலியுறுத்துகிறார். இன்றைய காலத்தில் பள்ளிக்கு செல்லும் வயதிலேயே உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு ஒரு சிறுவன் எவ்வளவு பெரிய சாதனை செய்ய முடியும் என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம் ராகுல் ஜான் அஜு தான். அவரது படைப்பாற்றல், தன்னம்பிக்கை, தொழில்நுட்பத்தின் மீது கொண்ட காதல், இவை எல்லாம் இந்திய இளைஞர்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டுகிறது. நிச்சயமாக இந்த சிறுவனின் பயணம் இந்தியாவின் டெக் உலகை மாற்றப்போகும் ஒரு புரட்சியின் தொடக்கம் என சொல்லலாம்.